வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்று எங்களுடைய அறிஞர் அண்ணா படிப்பகத்தினுடைய தந்தை மு. துரைசாமி ஐயா அவருடைய 85வது பிறந்த நாள். இந்த நாளில் அவருடைய உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு. வாழ்க ஐயாவினுடைய புகழ். ஏன் ஐயாவை கொண்டாடுறோம் அப்படிங்கிறத மூத்த நண்பர் கல்பாக்கம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்வார்கள். ஐயா எஸ்.எம். துரைசாமி ஐயா அவர்கள் அவருடைய பிறந்த நாளை அறிஞர் அண்ணா படிப்பகம் கொண்டாடுவது சால சிறந்தது. ஏனென்றால் ஐயா துரைசாமி ஐயா அவர்களை நகமும் சதையும் போல எப்படி பிரிக்க முடியாதோ அதைப்போல அறிஞர் அண்ணா படிப்பகத்தையும் ஐயா துரைசாமி அவர்களையும் பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு பற்றாளர், கடமையாளர். இந்த அறிஞர் அண்ணா படிப்பகத்திற்காக அதை வழிநடத்தி செல்வதற்காக அரும்பாடுபட்ட நல்ல மனிதர். அவரை இந்த நாளிலே 7/7/1942 ஆண்டு பிறந்து 2/6/1921 இந்த உலகத்தை விட்டு இயற்கை எய்தினார் என்ற செய்தியை நாம் வருத்தத்துடன் சொன்னாலும் இன்று அவருடைய 85வது பிறந்த நாளை கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்கள் மருந்து ஆளுநராக இருந்தார். அரசு பணிக்கு பின்பு இங்கே திண்ணப்ப நகரிலே அவர் தங்கி இருந்து இந்த அறிஞர் அண்ணா படிப்பகத்தை தொடர்ந்து அவர் கடைசி நாள் வரை இதை நடத்தி கொண்டிருந்தார். தினமும் வருவார். அழகாக இந்த பத்திரிகைகளை எல்லாம் அடுக்கி வைப்பார். சுத்தம் செய்து நீட்டாக இந்த அறிஞர் அண்ணா படிப்பகத்தை ஒரு ஒழுங்குபடுத்தி செல்வதிலே மிகச்சிறந்தவர் ஐயா துரைசாமி அவர்கள். அவருடைய குணநலன்களை பற்றி ஒரு சில வரிகள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அவர் ஒரு கொள்கை பற்றாளர். இப்போது இருக்கிற கொள்கை பற்றாளர்களெல்லாம் சில பேர் டெம்பரவரியாக தான் இருக்காங்க. ஆனால் அவருடைய வாழ்நாள் முழுதும் திராவிட இயக்க கொள்கைகளையும் தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் முழு மனதோடு தன்னுடைய வாழ்நாளிலே கடைப்பிடித்து அதை செய்து காட்டியவர் ஐயா துரைசாமி என்று சொன்னால் இந்த நேரத்திலே போற்றுதலுக்குரியவராக நாம் பாராட்டப்படுகின்றோம். அவருடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் அறிஞர் அண்ணா படிப்பகத்தின் சார்பாகவும் எனக்கும் நான் பணி ஓய்வு பெற்று வந்த முதல் நண்பர் ஐயா நகுல்சாமி ஆசிரியர் மூலம் அறிமுகமானார். அதிலிருந்து இருவரும் தினமும் பல திராவிட கொள்கைகளை பேசியிருக்கின்றோம். அவருடைய அனுபவங்களை என்னுடன் பகிர்ந்திருக்கின்றார். அப்படி ஒரு நல்ல மனிதர். அந்த நாளிலே அவர் புகழ் வாழ்க, அவர் என்றும் வாழ்க. அவர் 100 ஆண்டு ஆனாலும் இந்த படிப்பகத்தை மறக்கவும் முடியாது, ஐயா துரைசாமி அவர்களையும் மறக்கவும் முடியாது என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே மீண்டும் ஒரு முறை அவர் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புகழ்பட வாழாதார் தம் நோவார், தம்மை இகழ்வாரை நோவது என். ஒரு மனிதர் பிறந்தால் நாட்டுக்காக பிறருக்காக எதையாச்சும் செஞ்சு புகழ் பெறணும். அப்படி புகழ் பெறாமல் தனக்குன்னு சொல்லி ஒரு சுய நலத்தோடு வாழ்ந்துட்டு பொது நலத்துக்காக வாழ்ந்த மனிதர்களுடைய அவங்க புகழ் பெறது மேலே ஒரு பொறாமப்பட்ட என்ன பயன் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் கேட்குறாரு. அது மாதிரி வாழ்நாளில் முடிந்த அளவு பிறருக்காக பாடுபட வேண்டும், முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அப்படி ஒரு மனிதர் தான் ஐயா மு. துரைசாமி அவர்கள். அவர் பண்டிகை இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டாட மாட்டார். ஆனால் அந்த பண்டிகை நாளுக்கு அவர் வீட்டுக்கு வர்ற ஏழை எளியோருக்கு தன்னால் இயன்றதை கொடுப்பார். அப்படி ஒரு அற்புதமான சிறந்த மனிதர் அவர். அதனால தான் அவரை நம்ம என்ன செய்கிறோம், எல்லோரும் கொண்டாடுறாங்க. நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பகத்தின் சார்பாக ஐயாவோட பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறோம். ஐயாவோட புகழ் வாழ்க என்று வாழ்த்தி அனைவருக்கும் ஐயாவோட பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.